இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? நாங்கெல்லாம் குழம்பே வச்சது கிடையாதா? ஒரு சட்டி நிறைய குழம்பு வச்சுட்டு தேனாமிர்தம் மாதிரி இருக்குன்னு நீ சொல்றியே, இதெல்லாம் என்ன? பூண்டு போடுற, மிளகு போடுற, காஞ்ச மிளகா போடுற, வடகம் போடுற, வெந்தயம் போடுற, நாங்கள் மட்டும் இதெல்லாம் போடாமலாம் இருக்கோம். அப்படி என்ன இந்த குழம்புல இருக்கு? இதையும் நம்பி ஒரு 100 பேர் வாங்குறாங்க, 100 பாட்டில் பேக் பண்ணுற, அனுப்பி விட்டுட்டு இருக்க. நல்லா ஏமாத்திரமா உலகத்தை. ஒரு குழம்பு வைக்க தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணுற சீன் இருக்கே, ஓவராக இருக்கு. அப்படி என்ன பெருசாக சுவையாக இது இருந்துற போகுது? என்ன இருக்குது இதில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லட்டுமாங்க. நீங்கள் வைக்கிற மாதிரி குழம்பு நான் வைக்கலனே வச்சுப்போங்க, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்கு 5 பேருக்கு 4 பேருக்கு வீட்டில் குழம்பு வைக்கிறதே கஷ்டம்னா, ஒரு பேட்ச் கிட்டத்தட்ட 200-300 பாட்டில் ஒத்த ஆளாக நான் மட்டும்தான் வைப்பேன். எல்லாம் அரைச்சி வதக்கி திருப்பி அதை எல்லாமே பேக் பண்ணி எவ்வளோ கஷ்டம் தராங்க தெரியுமாங்க. ஒரு பொருளுமே பவுடராக பயன்படுத்தாமல் எல்லாமே வதக்கி அரைச்சி மசாலாவாக தான் பயன்படுத்துவோம். இன்னொரு விஷயம், இந்த வெயிலில் உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் குழம்பு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் என் ஃபாலோவர் என் கஸ்டமருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான். ஆமாம், நான் சேல் பண்ணுறேன், அதில் பணம் பார்க்குறது தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் சேல் பண்ணுறேன், பிடிச்சவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெகுலராக இந்த குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சுவையாக இருக்கும், எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்னு. தயவு செஞ்சு ஒருத்தவங்க செய்கிறத நீங்கள் பாராட்ட வேணாங்க, டீமோட்டிவேட் பண்ணாமல் இருங்கங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணி சேல் பண்ணி நாங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு புரியவே இல்லை.